ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த முனைப்பாக இருந்தனர். அவர்கள் வணிகம் மற்றும் வாணிபத்தில் கைதேர்ந்தவர்களாக இருந்தனர். இதனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் வங்காள மாகாணத்தில் வில்லியம் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கட்டினர். அப்போது வங்காளத்தை ஆட்சி செய்த வந்தவர் சிராஜ் உத்தௌலா என்னும் நவாப். முதலாவதாக ஆங்கிலேயர்கள் சிராஜ் உத்தௌலாவிற்கு எந்தவித அறிவிப்பு மற்றும் ஒப்புதல் இல்லாமல் வில்லியம் கோட்டையை சுற்றி பலப்படுத்தினர். இரண்டாவதாக முகலாய மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு வழங்கி வந்த சலுகைகளை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் சுங்க வரியில் இழப்பு ஏற்படுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த நவாப் கோட்டையை முற்றுகையிட்டார். 1756ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி அன்று ஜான் ஜெபனியா ஹால்வெல் தலைமையில் ஒரு படை சட்டத்தை நிலைநாட்டவும் கோட்டையை பாதுகாக்கவும் நிறுத்தப்பட்டனர். ஜான் ஜெபனியா ஹால்வெல்லுக்கு அந்த அளவுக்கு போர் புரிந்த அனுபவம் இல்லை. 5000 வீரர்களை கொண்ட நவாப் படையெடுத்து வருவதைக் கண்ட ஆங்கிலேய வீரர்கள் அச்சமடைந்து பாதுகாப்பிற்கு கோட்டையில் இருந்த பலரும் தப்பிச் சென்றனர். மீதம் இருந்த 146 பேரை சிராஜ் உத்தௌலாவின் படை வீரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு வில்லியம் கோட்டையில் உள்ள ஒரு சிறு இருட்டறையில் அடைத்தனர். அந்த சிறு அறையின் அளவு 18க்கு 14 அடியாக இருந்தது. அங்கு குடிக்க தண்ணீர் கிடையாது, மூச்சு விட காற்றும் கிடையாது. இதனால் வீரர்கள் மூச்சு விட சிரமப்பட்டனர். ஆங்கிலேய வீரர்கள் அந்த அறையில் இருந்து பெரிய அறைக்கு மாற்றப்பட வெளியில் இருந்த ஒரு காவலாளிக்கு 1000 ரூபாய் வழங்கினர். காவலாளிகள் அதை வாங்கிவிட்டு முடியாது என்று கூறிவிட்டனர். பிறகு பணம் இரட்டிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அறையை காவலாளிகள் திறக்கவில்லை. காரணம், சிராஜ் உத்தௌலாவை மீறி செயல்பட அங்கு யாருக்கும் தைரியம் இல்லை. மறுநாள் கதவை திறந்த போது அந்த அறையில் அடைக்கப்பட்ட 146 பேரில் 123 பேர் மூச்சு திணறி இறந்து கிடந்தனர். இந்த சம்பவம் தான் வரலாற்றில் இன்றளவும் இருட்டறை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் ஆங்கிலேய படை வீரர்கள் வங்காளத்தை தாக்கினர். பிளாசி என்ற இடத்தில் இரு தரப்பின் படைகளும் இடையே இறுதி கட்ட மோதல்கள் ஏற்பட்டது. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகளை காட்டிலும் நவாப்பின் படைகள் பன்மடங்கு எண்ணிக்கையை கொண்டிருந்தன. இதனால் கிளைவ் நவாப்பின் தளபதி மீர் ஜாபருடன் ஒரு சதி திட்டம் தீட்டினார். இச்சதியின் விளைவாக மீர் ஜாபரின் கட்டுப்பாட்டில் இருந்த படைப்பிரிவுகள் போரின் போது கம்பெனி படைகளை தாக்காமல் ஒதுங்கி கொண்டன. மீர் ஜாபரின் அணிமாற்றத்தால் கிளைவ் எளிதில் வெற்றி பெற்றார். வங்காள நவாப் சிராஜ் உத்தௌலாவை நேரடியாக வெற்றி பெறாத கிளைவ் சூழ்ச்சி மற்றும் வஞ்சகத்தால் வெற்றி பெற்றான். இவ்வெற்றியே இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தோன்றுவதற்கு முதல் படியாக அமைய காரணமாகிவிட்டது.